அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீரத்தையும் வலிமையையும் விட அறமும் இரக்கமும் சக்தி வாய்ந்தது. வீரமும் வலிமையும் நம்மை காக்கும். ஆனால் நாம் காட்டுகிற இரக்கமும் நம்மிடத்தில் இருக்கிற அறமும் நம்மை மட்டுமல்ல பிறரையும் காக்கும். வில் வித்தை கற்றுக் கொடுத்த குரு மாணவர்களின் திறமையை சோதிக்க தேர்வு ஒன்று வைத்தார். மாணவர்களே, வானத்தில் பறக்கும் பறவை ஒன்றினை குறிவைத்து வீழ்த்தி உங்கள் திறமையை காட்ட வேண்டும் என்று கூறினார். அர்ஜுனன் ஒரே அம்பில் வானத்தில் பறந்து சென்று கொண்டிருந்த ஒரு பறவையை வீழ்த்திவிட்டு தேரேறி சென்று விட்டான். இப்போது கர்ணனின் முறை. வேகமாக கர்ணன் வந்து அம்பை நாணில் ஏற்றி ஒரு கணம் வானில் பறவையை குறிப்பார்த்தான். அடுத்த கணம் வில்லையும் அம்பையும் கீழே வைத்து விட்டான். மிக திறமையான வில் வீரனான கர்ணன் அவ்வாறு செய்தது அந்த குருவுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. கர்ணனிடம் அந்த குரு காரணத்தை கேட்டார். அப்பொழுது கர்ணன், குருவே, இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு பறவை வானத்தில் பறக்கிறது என்றால் நிச்சயம் தன் குஞ்சுகளுக்காக உணவை தேடி கண்டுபிடித்து எடுத்துச் செல்கிறது என்றுதான் பொருள். இப்போது என் திறமையை வெளிப்படுத்த அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாகிவிடுவேன். ஆனால் அந்த இளம் குஞ்சுகள் அனாதைகளாகிவிடும். அவற்றை கொன்று பாவம் செய்ய மாட்டேன் என்றான். அந்த குரு கலங்கி போனார். கர்ணா, நீ கற்றது வீர வில்வித்தை கலை. ஆனால் இங்கே அறம் வென்றது, வீரம் தோற்றது என்று கூறினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீரத்தையும் வலிமையையும் காட்டி ஜெயிப்பதை விட நம்முடைய அறத்தையும் இரக்கத்தையும் காட்டுவோம். நம்மை ஜெயிப்போம். இந்த உலகத்தையும் ஜெயித்து காட்டுவோம்.